மேனேஜருக்கு இடம் இல்லையா? மேனேஜருக்கு இடம் இல்லையா? We want money for service.
திவ்யா சத்தத்துல 60 மார்க் இங்கிலீஷ்ல 35 மார்க் என்ன படிக்கிற நீ 24 hours ஆஸ்ல உட்கார்ந்துட்டு போன் மேல போன் பேசிட்டு இரு ஆஸ்ல படிச்சு வர அப்புறம் எப்படி எக்ஸாம்ல நீ பாஸ் பண்ணுவ உன்ன மாதிரி லவ் பண்ற புள்ள பார்த்தா லவ் பண்ணாலும் காரியத்துல கல்லா இருக்கும் ஒரு பக்கத்துல இருக்கா ஜஸ்ட் ஃபாஸ்ட் ஏமா 40 மார்க் எடுத்துருக்கற எப்படி நீ வாழ்க்கையில முன்னேறுவ அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு இனிமே நல்லா படிமா இப்ப கர்ப்பாம்பூச்சி பொறுத்து போ மார்க் விலகா சார் சனியனே 40 மார்க் எவ்வளவு நடந்துருக்கு சார் English 89 sir good very good student congratulations excellent beautiful good boy yaar mugta bhaiya come on கால் மார்க் கண்டிப்பா ஸ்கூல்ல வரல அக்கௌண்ட்ஸ் இல்ல மார்க் மட்டும் எப்படி வரும் 24 hours போனே பேசிட்டு இருந்தா எப்படி கண்டிப்பா மூஞ்சி ஆளு அவன் மண்டை போடா இங்கிலீஷ்ல 10 மார்க் நீ நான் எதுக்கு காலேஜுக்கு வர ஐயா நீ நான் எதுக்கு ஸ்கூலுக்கு வர நடக்கவே மாட்டேன் மூஞ்சி மட்டும் பாரு பூன்னு மாட்டு பஞ்சாலி முட்டவே முட்டடா சாடிங்க ஓ பஞ்சாலி முடிச்சுங்க கரெக்ட் தெரியல சார் எச்சம் தெரியல சார் ராம் வெரி குட் 80 சத்த 100 மார்க் போ Examination over. யோ ஃபியூல் அந்த ஃபைல் எடுத்து வச்சு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா யோயோ யார் நீ திறந்து விட்டுருக்க நாயை வழிமா வந்துருக்கிறா தலைமை ஆசிரியரை பார்க்கணும். ஆனா பார்க்க முடியாது நான் பார்க்கணுன்றல்ல, அதான் பார்க்க முடியாது சொல்றல கட்டாயம் பார்க்கணுன்றல்ல. கட்டாயம் பார்க்கணுமா அப்ப நம்மள கவனி பைய கவனியா யோ உன் பைய கவனியாங்கற என்கிட்ட படம் இல்ல, அதனால உங்க போய்கிட்டு இருக்கேன். சரியான சாவுகிறாய் சரி போ யோ நில்லு இங்க வா நான் ஒண்ணு போய் கேட்டு வரேன் அப்புறம்
பண்ணிட்டு போங்க சரியா? சார் சார் ஏன் கத்துற? பார்வை நேரம் ஒண்ணு இருக்குல்ல. சொல்லுறியே. வச்சிருப்பா. போயா சார் போடா, போய் வர சொல்லு. சார் நந்தகோபால் யார் நந்தகோபால்? உங்க பையனா? இல்லைங்க சார் நான் தான் 18 வருஷத்துக்கு முன்னாடி இதான் படிச்சேன். ஃபைல் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஓ, சின்ன ஓல்டு ஸ்டூடெண்டா? ஏதாவது கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வேணுமா? இல்லைங்க சார் அதெல்லாம் போய் வாங்கியாச்சு. அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போலாம் வந்தேன். பணமா? என்ன பணம்? அதான் சார் நாங்க படிக்கிறப்ப கட்டினேன் டியூஷன் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீஸ் எல்லாத்தையும் தான். கட்டின பணத்தை யாரும் திருப்பி கொடுக்கிற வழக்கம் இல்லையா தம்பி? அட என்னங்க சார் நீங்க, நான் ஒரு பணக்கார வீட்டு பையனா இருந்தா நான் ஏன் சார் இதெல்லாம் கேட்க போறேன்? நானே ஒரு சாதாரண கிளர்க் வீட்டு பையனால எனக்கு ஏன் பணம் தேவைப்படுது? நீங்க சொல்றது எதுவுமே புரியலையே. உங்க பேச்சு புரியாத புதுரா இருக்கு. அப்படி திருப்பி கேட்கறதுக்கு சரியான காரணம் வேணுமே. காரணம் நான் கட்டின பணத்தோட மதிப்புக்கு நான் ஒண்ணும் இங்க கத்துக்கல. நீங்க கொடுத்த சர்டிபிகேட் என்ன படிச்சவன்னு சொல்லுது, ஆனா உண்மையிலே ஒண்ணும் கத்துக்கல. என் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு இந்த பள்ளிக்கூடம் எனக்கு சொல்லிட்டாங்க. நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை. உங்க பேச்சு புரியாத புதுரா தான் இருக்கு. இத புரியாத புதிரின்றீங்களா? என் வாழ்க்கையிலேயே எனக்கு தோன்ற உருப்படியான யோசனை இதுதான். மிஸ்டர் நந்தகோபால், சார், என் வாழ்க்கையில இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் சீரியஸா இருந்தே இல்ல. என்னோட செயல்பாடு சரியில்லைன்னா சொல்லிடுங்க, நான் மேலிடத்துல போய் பாத்துக்கிறேன். என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க, ஒண்ணுமே கத்துறேன்னு மன எழுதி கொடுக்குறேன். பைத்தியமா சிந்திக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க ப்ளீஸ் நந்தகோபால். இப்படிதான் சொல்லி என்னை வெளியே நிற்க முடியாது. மொத்த கணக்கு தீக்கப்பட்ட வழியா இந்த இடத்த விட்டு வெளியே போக மாட்டேன். வீட்டுக்கு வந்து பணம் கிடைக்குங்கிற விஷயம் கூட நம்ம சைடு பிசினஸ் இவனுக்கு எப்படி தெரிஞ்சு? எல்லாரும் என்ன உதவாக்குறேன்னு சொல்றாங்க. யார் அப்படி சொல்றது? எந்த வேலையும் செய்ய நான் கேட்டவனே நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? நானா முடிவு செய்யல, எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. கிடைச்ச வேலையை கூட காப்பாத்தி தரல. ஏன் இப்ப கூட என்ன பரிச்சு வச்சு யோசிச்சு பாருங்க. எங்க உங்க ஆசிரியர்களை கூட்டு வச்சு கேளுங்க, அவங்களே சொல்லிடுவாங்க நான் ஒரு முட்டாள் மடைய உதவாக்குறேன். என்னது? இன்னொரு பரிசையா? பரிசு வைக்கிறது கஷ்டம் தெரியுமா? பரிசை எழுதுறது கஷ்டம் தான். அது எனக்கு தெரியும். நான் முட்டாளுங்கிறத உறுதி செய்யணும். நான் திரும்பவும் தேர்வு எழுத தயாரா இருக்கேன். இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை. என்னோட 27 வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி நிலைமை எனக்கு வந்ததே இல்லை. மிஸ்டர் நந்தகோபால், இப்போதைக்கு நீங்க அமைதியா வெளியில வெயிட் பண்ணுங்க. உங்க பிரச்சனையை பத்தி சிந்திக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. சார், எங்க ஆசிரியர்லாம் கூப்பிட்டு ஒரு ஸ்டாப் மீட்டிங் போட்டுக்கிறேன். அப்புறம் பேசுவோம் சார். ப்ளீஸ் சார். ஆலோசனை செய்யுங்க. ஓகே. ஆனா முடிவு சீக்கிரம் தெரிஞ்சாகணும். ஓகே. நேரத்தை வீணடிக்க என்னால முடியாது. ஓகே சார். மதிப்பிற்குரிய நண்பர்களே, இதுவரை நாம் சந்தித்திராத ஒரு விசித்திரமான பிரச்சனை நமக்கு வந்துள்ளது. சற்று நேரத்துக்கு முன்பு நந்தகோபால் என்கிற ஒரு பழைய மாணவரை சந்தித்தேன். He also very difficult. புரியும்படி சொல்லுங்க சார். அவன் கட்ட பணம் திருப்பி கேட்கிறான் சார். ஆமா, அவன் கேட்கிறான். ஏன் திருப்பி தரணும் சார்? நம்ம கத்து கொடுத்த படிப்புனால அவனுக்கு பிரயோஜனமே இல்லையா? இருந்த வழியும் போயிடுச்சா? இப்ப மூளையில ஒண்ணுமே இல்லையா சார்? சார், இது law of conservation படி இந்த பிரச்சனை நம்ம எப்படி தீர்க்கலாம்? அதாவது அந்த பையன் யோ சயின்ஸ் இருக்கிற பழக்கத்தை வேற சும்மா உட்கார் போறாங்க. சார், மனித நாகரிக வரலாற்றில் இது போல நடந்ததுக்கான சான்றுகள் எதுவுமே இல்லையே சார். எனக்கு என்ன சந்தேகம்னா, அவன் கட்டின பணத்தை தனி வட்டி போட்டு கேட்பானா, கூட்டு வட்டி அந்த வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க. எப்படியாவது அந்த மாணவனுக்கு தேர்வை வச்சு அவனை அந்த தேர்வுல பாஸ் பண்ணிக்கணும். சார், உண்மையே நம்ம கிட்ட போயிச்சீங்க. வெயிலாவது என்பது அவன் வந்து கட்டிட்டான். ஆனா இன்னைக்கு அவனுக்கு காசு கொடுத்தா நாளைக்கு 2 பேர் வருமா? 2 நாள் ஆகும், 4 8 ஆகும், 8 10 ஆகும், 10 16 ஆகும். அப்புறம் ஒரு நாள் மஸ்கூ வாசல மனுஷன் கையில தெரியும். அப்ப நம்ம ரெடி திவால்
எல்லாத்துக்கும் சம்பந்தம்னா அந்த பொறுப்பு நானே எடுத்துக்கிறேன். அவன் கணக்கு நானே முடிக்கிறேன். ஏற்கனவே எஜுகேஷன் கிளியுதியா? சார் ஒண்ணு கவலைப்படாதீங்க. நானே அவனை கணக்கா தீர்த்துறேன். ஓகே ஓகே ஓகே. அப்ப வந்தோட பரிச்சை வச்சு பாஸ் பண்ணி வச்சிருங்க. ஓகே சார் எப்படியா நிச்சயம் முடிச்சிருக்கீங்க சார்? கே பாஸ் பண்ணி வச்சு அப்படியே அவங்க பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். இல்லைன்னா மட்டும் தான் பண்ண வாங்க சார். 2 லட்சம் 2 லட்சம் 2 லட்சம் வாட்ச்மேன் 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 சரியா முடிச்ச வாட்ச்மேன் எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது டீ குடுக்க போயிடறான். ஒரு பிரின்சிபால் இருக்கின்ற ஒரு மட்ட மரியாதையே கிடையாது. எப்ப பார்த்தாலும் பிரின்சிபால் ரேஞ்சுக்கு எல்லா கிளர்க்கும் பண்றாங்க. தாங்க முடியல சாமி. டேய் நீ வா, உன்னை நான் பாத்துக்கிறேன். நந்தகோபால் எங்க? ஓகே நந்தகோபால் ஓ மிஸ் நந்தகோபால் வெல்கம் சார். மிஸ் நந்தகோபால் சார் சாப்பிடலாமா? யோ சர்த்தோ கேள்வி கேயா நந்தகோபால் கொஞ்சம் உட்காரலாமே? அதெல்லாம் உட்கார முடியாது. உட்காராட்டி என்ன குறைஞ்சா போயிடும். என்னால நிக்க முடியும், நான் நிக்கிறேன். சார் மேனேஜ் எக்ஸலென்ட். ஆசிரியர் முன்பு மாணவர் உட்காரக்கூடாது என்றா நம் பள்ளியின் விதிமுறை அப்படியே கடைபிடிக்கிறார். என்னோட கேரக்டர் என்ன போட்டது போதும். சப்ஜெக்ட் கேள்வி கேளுங்க. நந்தகோபால் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அயோத்தியை பற்றி 5 பக்க அளவில் கட்டுரை வரைக. அயோத்தியாவது மண்ணாவது. ராம ஆண்டா எனக்கு என்ன, ராவண ஆண்டா எனக்கு என்ன? சரியான பதில். மாணவர் வரலாற்று நிகழ்காலத்தோடு பொருத்தி பார்த்து பதில் சொல்லிக்கிறார். பிறகு பாபராண்டா என்பது ரத்தின சுருக்கமாக சொல்லியிருக்கார். அதனைத்தான் சுருக்கமாக ராமநாண்டால் என்ன ராவணாண்டால் என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது அந்த மசூதி இடிக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாகி விட்டது. எனவே அவர் சரித்திரத்தில் முழு மதிப்பெண் தரலாம் என்று பரிந்துரை செய்வார். அயோத்தியில் மசூதி தான் இருந்தது என்பதற்கான வரலாற்று பூர்வமான சான்றுகள் இருக்கு. ஆனால் இந்த மக்களோட நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. கோயில் கட்டிய தீரும். இந்த அரசாங்கம் முன்னெடுக்க முடியாது. கோர்ட் முடியாது. என்ன அரசு சட்டத்தை மாற்றுவோம். மசூதி தான் இருந்தது. தேர்வு நடக்க வேண்டும் என்று மறந்துவிடக் கூடாது. நடத்த வேண்டிய பொறுப்பு இவருடையது. நான் தான் தேர்வு நடத்துறேன். ஐயோ சரித்திரம் இருக்கிற பிரச்சனையா? இப்ப தாயா மோடி அறிவிச்சிருக்காரு. அயோத்திக்கு கோயில் கட்டியே திருவோம். நம்ப மாட்டேன். எந்த கட்சி நம்ப மாட்டேன். காங்கிரஸ் நம்ப மாட்டேன். பாப்பா இது நம்ப மாட்டேன். சரித்திரம் அவங்க பார்த்துக்கிட்டு நம்ம மாதிரி சரி கொடுத்தலாம் சார். ஓகே புவியியலில் புவியியலில் புவியியல் தேர்வு முடிந்து விட்டது. அடுத்தபடியாக சரியா மறந்து போயிடுறேன். சரித்திர தேர்வு முடிந்து விட்டது. அடுத்தபடியாக அறிவியல் தேர்வையும் சிறப்பாக செய்ய மிஷன் நந்தகோபால் உங்களை பார்க்கிறேன். மிஸ் மிஸ் பேர கேட்கிறது அவளுக்கு தெரியாது.
மூணு இங்க ஒரு நல்ல கேள்வி சார். சரியா சொன்னீங்க. இப்பதான் புரியுது. எனவே நந்தகோபால் செய்தே காட்டிவிட்டார். சொன்னே காட்டிவிட்டார். எனவே அறிவியலில் பிராக்டிகலுக்கு சின்ன எக்ஸாம் ஓ, அறிவியலில் பிராக்டிகலுக்கும் சேர்த்து அறிவியல் தேர்வு முடிந்து விட்டது. அடுத்தபடியாக புவியியல் தேர்வு. நந்தகோபால், கேள்வி கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கலைஞரின் பேரையே தன்னுடைய பெயராக கொண்டுள்ள பாண்டிச்சேரி மாநிலத்தின் இன்னொரு பெயர் என்ன? இது என்ன முட்டாள்தனமான கேள்வியா இருக்கு? கேள்வியிலே பதில் இருக்குதே. நானே தெரியாது, எனக்கு தேவை பதில் மட்டும்தான். புதுமையா கேட்கிறோம்னு நினைப்போம். புதுமை சரியான பதில். புவியியலில் அற்புதமான நாடு இருக்கிறது. பாண்டிச்சேரி இன்னொரு பெயர் புதுச்சேரி. இது சுருக்கமாக புதுமை என கூறுவர். தமிழர்களிடம் உண்டு. இதையெல்லாம் அறிவித்த நந்தகோபால் புதுமை என சரியான பதில் கூறுகிறார். எனவே புவியியலில் முழு மதிப்பை தர வந்திருக்கிறேன். ஓ, மை என்பது மை என தெரிய தமிழ் இலக்கணத்தில் இடம் உண்டு. இதையெல்லாம் புரிந்து கொண்ட நந்தகோபால் புதுமை என மிகச் சரியாக பதிலளித்திருக்கிறார். அதனால் புவியியலில் எக்ஸலன்ட் தரலாம் என்று நீங்கள் பரிந்துரைக்கிறீர்கள். ஓ மை காட், தேங்க் யூ சார். புவியியலில் எக்ஸலன்ட். புவியியல் தேர்வு முடிந்து விட்டது. அடுத்தபடியாக கணித தேர்வையும் சிறப்பாக செய்ய வாழ்த்துகிறோம். மிஸ்டர் நந்தகோபாலுடைய திறமை நன்கு பளிச்சிருக்கிறது. மிஸ்டர் நந்தகோபால், கணக்கு கேள்வி கேள்வி. நந்தகோபால், நான் நடத்தும் தேர்வை அவ்வளவு வேடிக்கை நினைத்திட வேண்டாம். 2 கேள்வி கேட்பான். ஒன்னு எளிமையானது, ஒன்னு கடினமானது. ஒண்ணு எளிமையானது, இன்னொன்னு கடினமானது. 18 வருஷமா மனுஷன் மாறவே உன்னிடம் முதல் கேள்வி. இந்தியா உலக வங்கியிடம் 2 ஆண்டுக்கு ஒரு முறை வாங்கும் கடனை எக்ஸ் என வைத்துக்கொள். அதனை ஆண்டுதோறும் கட்டும் வட்டியினை ஒய் என வைத்துக்கொள். அப்புறம் 5 ஆண்டுக்கு பின் இந்தியாவின் கடன் தொகை எவ்வளவு? சொல்லு பாப்பா. தயவு செஞ்சு கேள்வி திருப்பி கேட்க முடியுமா? சொல்ல முடியாதுப்பா. கவனத்தை எங்க செலுத்திருந்தா? பதில் தெரியுமா தெரியாதா? ஏறத்தாழ தெரியும். 50,000 கோடி சரிதானே? இல்லை, தவறான பதில். சரியான பதில் 50,005 ரூபாய். அதானே எனக்கு வேணும். சரியா வந்தா என்னது? ஓ, என் பணம் சார், என் பணம், என் பணம், என் பணம், என் பணம். காரியத்தை கடந்து 5 ரூபாய் நான் மனிதன் சார். இந்த பள்ளியின் பெருமையை காப்பாற்ற வேண்டியது எனக்கு பொறுப்பு. காப்பாற்ற முடியாது. அவரை செய்தாகும்படி வேண்டுகிறேன். பணத்தை வாங்கிட்டு போங்க. ஆமா, உனக்கு சேர வேண்டிய தொகை எவ்வளவு? எனக்கு தொகை ஏறத்தாழ 8 லட்சம் ரூபா சார். சரியான தொகை தானா? மிகச் சரியான தொகை. ஒரு செமஸ்டருக்கு 10,000, 6 செமஸ்டர் 6 10 60 எல்லாம் சேர்த்து 8 லட்சம் ரூபா சார். சரியான தொகை தானா? மிகச் சரியான தொகை தான் சார். என் பணத்தை எப்ப சார் தருவீங்க? பணமாவா செக்காவா சார்? வட்டி உண்டா சார்? தனி வட்டியா கூட்டு வட்டியா சார்? சொல்லுங்க. அதான் கிடையாது. நீ கணிதத்தில் பாஸ் ஆகி விட்டாய். 2வது கேள்விக்கும் சரியான விடையளித்து விட்டாய். அது கஷ்டமான கேள்விக்கு. என்ன சார்? இவரிடம் 2 கேள்வி கேட்டு உனக்கு சேர வேண்டிய தொகை எவ்வளவு? ஓ, அதாவது இவருக்கு சேர வேண்டிய தொகை எவ்வளவு? இதுதான் உங்களுடைய 2வது கேள்வி. தேங்க் யூ சார். கேள்வி கேட்டு ஒன்று சரியான பதிலையும் இன்னொன்று தவறான பதிலையும் சொன்னார். எனவே அவருக்கு எக்ஸலன்ட் தர முடியாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் தரலாம். ஏன் தரக்கூடாது? நான் தருவேன்.